இந்த பொழுது விடிஞ்சு பொழுது போனால் என்ன சமைக்கிறதுனே யோசனையாக இருக்குது. லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இதில் வேற இந்த என்ற வீட்டுக்காரர் பாருங்க ஆஃபீஸ் டென்ஷன்லாம் கொண்டு வந்து வீட்டில் கொட்டி கூட கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி விட்டுறாரு. நல்லா 4 கற்று கத்தி விட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகி புட்டு பண்ணி கொடுத்து இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க, என் மூஞ்செல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரே வெறுப்பாக இருக்குதுங்க. நம்மளே 1008 பிரச்சனையில் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக உட்காந்துட்ருக்கோம். இதில் இவங்க ஆஃபீஸ் டென்ஷனையும் கூட்டு வந்து நம்ம தலையில் கொட்டுவாங்க பாருங்களேன். அவ்வளோதான். இன்றைக்கி சமைக்கிற மூடுமே இல்லைங்க. ஃபுல்லாக டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஏன்னே தெரியல. கொஞ்ச நாள் அப்பில் இருக்கும், கொஞ்ச நாள் டவுனில் இருக்கும்னு இப்படி தான் நம்ம மைண்டு போய்கிட்டே இருக்கும். எதையோ கண்டதை நினச்சிட்டு சரிவா சமைப்போம், அது ஒரு தெரப்பி மாதிரின்ட்டு இன்றைக்கி கிராண்ட்மால்லேருந்து இறால் வாங்கிட்டு வந்திருந்தேன் குட்டி குட்டியாக. அதை வச்சு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அப்பளம் பொரிச்சிட்டு முட்டை பொரிச்சிட்டேங்க. இவங்க ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துட்டு எப்பயும் ஃபேமிலியாக தான் உட்காந்து சாப்பிடுவோமா. காலையிலேயே டென்ஷன் ஆக்கிட்டு போயிட்டீங்கல்ல, அதனால் போங்க உங்கள் கூடலாம் சாப்பிட மாட்டேன்ட்டு நானே சாப்பாடை போட்டு சீக்கிரமாக ஒரு 3 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தியாச்சுங்க. அதோட போய் பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன்.